அண்மை செய்தி பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து 66 லட்சம் வாக்காளர்களை நீக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி பீகார் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான வழக்கு வருகிற 28ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வரவிருக்கும் இந்த சூழலில் தேர்தல் ஆணையம் 66 லட்சம் வாக்காளர்களை நீக்க முடிவு செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன். வணக்கம் பால், கூடுதல் விவரம் என்ன? தேர்தல் ஆணையத்தினுடைய தற்போதைய கணக்குப்படி கிட்டத்தட்ட 66 லட்சம் வாக்காளர்கள் பீகார் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை மொத்தம் விண்ணப்பித்தவர்களுடைய கணக்குப்படி 7.23 கோடி பேர் விண்ணப்பித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. மேலும் 1.2 லட்சம் பேர் இன்னும் விண்ணப்பிக்க வேண்டியுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. 22 லட்சம் பேரை உயிரிழந்திருக்கலாம், மரணமடைந்திருக்கலாம் என்றும் கருதப்படுவதாக தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. அதே போன்று 7 லட்சம் வாக்காளர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்திருக்கலாம். 35 லட்சம் வாக்காளர்கள் தங்களுடைய வீடுகளை மாற்றியிருக்கலாம் அல்லது அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 65 முதல் 66 லட்சம் வாக்காளர்கள் தற்போதைய வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் தெரிகிறது. இன்னும் ஒரு நாள் மட்டுமே இந்த மனுக்களை வழங்குவதற்கான அவகாசம் இருக்கிறது. நாளையோடு அது முடிவடையும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே வாக்காளர் பட்டியலை அதாவது வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதற்கான தயாரிப்பு பணிகளையும் தற்போது தேர்தல் ஆணையம் தொடங்கி இருக்கிறது. வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட இருக்கிறது. அதற்கு முன்பாக இது தொடர்பான வழக்கு ஒன்றும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. வரும் 28ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று அந்த வழக்கு விசாரணைக்கு இருக்கிறது. உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கிய பிறகு தேர்தல் ஆணையம் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தற்போது இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பால்.